ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் தம் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ தம் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அண்ட் சிக்கன் மசாலா, பிரியாணி இலை அண்ட் சாஜீரா, உப்பு, கிராம்பு, பட்டை, இலாச்சி, நெய், லெமன் ஜூஸ், அப்புறம் கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காரம், மஞ்சள், தனியா பொடி, எண்ணெய், தயிர், அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ். மேரினேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாஜீரா போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சாஜீரா போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நான் 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருக்கேன். அதோட சேர்த்து கொத்தமல்லி, புதினா அண்ட் லெமன் ஜூஸ், அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், அதோட சேர்த்து காரம், காரப்பொடி, நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு, தனியா பவுடர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா. நான் இன்க்ரீடியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரா பவுடர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜீரா பவுடரும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அரோமா வரும். ஸோ இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் போட்டால் போதும். பட் நான் 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா செட் பண்ணிடுங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா செட் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா எல்லாம் ப்ளெயினாக உட்காந்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இது 1 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஸோ தட் அந்த உள்ளே போட்ட எண்ணெயெல்லாம் வெளியே வந்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஏன்னா 80% வேகணும் இல்லையா தம் பிரியாணிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் ஸ்டவ் ஆன் பண்ணி பவுல் வச்சுட்டு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா பிரியாணி இலை, அதோட சேர்த்து அந்த ஸ்டார்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது, அப்புறம் மேஸ்,
4 இலாச்சி, பட்டை, ஒரு பட்டையை உடைச்சி போட்டிருக்கேன், அண்ட் 4 கிராம்பு. ஸோ இப்போ சாஜீரா போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. ஸோ அதோட சேர்த்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் போடணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது 80% தான் குக் ஆகணும் நம்மளுக்கு, ஏன்னா நம்ம தம் போடணும் இல்லையா. ஸோ தம்மில் மிச்சம் 20% குக் ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா 80% குக் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணது ஆயில் எப்படி வெளியே வந்துருக்கு பார்த்திங்களா. ஸோ இப்போ இதை இந்த ரைஸை அது மேலே அப்படி பரப்பி விடுவோம். ஸோ ஃபுல்லாக ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்புறம் கொத்தமல்லி, புதினா. இதை போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வைக்கணும். அண்ட் மேலே வெயிட்க்கு ஏதாவது வைங்க தம்முக்கு. ஸோ மேலே கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் வெயிட்டுக்கு. அண்ட் ஒரு 45 to 50 minutes வைங்க சிம்மில். ஸோ நல்லா டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.